பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையே கிடையாது. பெர்முடா ட்ரையாங்கிளை விட அதிகமான கப்பல் காணாம போனது சைனாவில் தான். பெர்முடா ட்ரையாங்கிள் பின்னாடி அந்த யூதர்கள், அந்த ஒத்தகன்னு கூட்டம் இருக்கா? பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அதை பத்தி கேள்வியும் பட்டிருப்பீங்க. அதுல எக்கச்சக்க மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏகப்பட்ட ஃபிளைட் காணாம போயிருக்கு, ஏகப்பட்ட கப்பல் காணாம போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள்ல எவ்வளவு கப்பல் காணாம போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 50 கப்பல்கள் இது வரைக்கும் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஃபிளைட் எந்த அளவுக்கு காணாம போயிருக்கு அப்படின்னு பார்த்தா 20 ஃபிளைட்டுக்கு மேல காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உலகத்துல அதிகமான கப்பல் காணாம போற இடம் சைனாவோட தென்கடலான ஸ்டேட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அதிகமான கப்பல் காணாம போயிருக்கு. நாமெல்லாம் இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறது சைனாவோட தென்கடல்ல இருக்கு. ஸோ அது பக்கத்துல தான், அந்த பசிபிக் ஓசன் சைட்ல தான் ஏகப்பட்ட ஃபிளைட் வந்து காணாம போயிருக்கு, ஏகப்பட்ட கப்பல்கள் காணாம போயிருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 250க்கு மேல கப்பல்கள் காணாம போயிருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பெர்முடா ட்ரையாங்கிள்ல தான் மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்கு, அங்கதான் கப்பல்கள் காணாம போகுது அப்படின்னு பொய்யா ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி ஃபிளைட் எங்க அதிகமா காணாம போயிருக்கு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா பக்கத்துல இருக்க அலாஸ்கா அப்படிங்கிற பசிபிக் ஓசன் பகுதியில தான் காணாம போயிருக்கு. ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிறது அட்லாண்டிக் ஓசன் சைடு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள்ல தான் அதிகமான ஃபிளைட் காணாம போன மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அலாஸ்கா பகுதியில 60க்கும் மேற்பட்ட ஃபிளைட் இது வரைக்கும் காணாம போயிருக்கு. அதுல நிறைய கண்டுபிடிக்கவே படல. ஆனா இவங்க எப்படி கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெர்முடா ட்ரையாங்கிள்ல தான் அதிகமான கப்பல் காணாம போன மாதிரி இவங்க ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்த உடனே என்னோட டவுட் என்னன்னா, எதுக்காக இவனுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த ஒத்தகன் குரூப் இருக்கா, இல்லை அமெரிக்காவோட உளவுத்துறையோ இல்லை ராணுவமோ இந்த மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா? இவனுக்கு இப்படி கிரியேட் பண்ணா இவனுக்கு என்ன லாபம் இருக்கு? இது மூலமா என்ன ட்ரை பண்ணியிருக்கானுங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து? ஸோ இப்படி ஒரு மிஸ்டேக் கிரியேட் பண்ணா கண்டிப்பா மக்கள் எல்லாம் எப்படி தேனை பார்த்தா தேனீச்சு போகுமோ அந்த மாதிரி மக்கள் மிஸ்ட்ரியை பார்த்து ஓடி வருவாங்கன்னு நினைச்சாங்களா, இல்ல இப்படி கிரியேட் பண்றதுனால இவங்க என்னென்ன லாபம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற இந்த பேரை உருவாக்குனது வின்சென்ட் கார்டிஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தான். இவரு ஆர்கோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு சின்னதா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அப்பந்தான் பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு உலக மக்களுக்கு தெரிய வருது. பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பேர் கொடுத்ததே இவர் தான். இது நடந்தது 1964ல. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1974ல அமெரிக்காவோட உளவுத்துறையை சேர்ந்த சார்ல்ஸ் பெர்லிட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்கு பெரிய அளவுல பிரபலமாகுது. அந்த புக்கு வேற லெவல்ல வித்து போகுது. 2 கோடி பேருக்கு மேல அந்த புக்கை வாங்குறாங்க. ஆனா அந்த புக்கை ரிலீஸ் பண்ணது எந்த நிறுவனம் அப்படின்னா டபுள் டே அப்படிங்கிற ஒரு ஜூயிஷ் நிறுவனம் தான். அந்த நிறுவனம் இந்த புக் விற்பனை மூலமா பல கோடி சம்பாதிச்சாங்க. இதுல ஃபர்ஸ்டா எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னா, அமெரிக்காவோட உளவுத்துறையை சார்ந்தவர் புக் ரிலீஸ் பண்றாரு, அவர் ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னா, கியூபா அப்படிங்கிற கண்ட்ரி 1959ல உருவாகுது. 62ல அது மேல பொருளாதார தடை போடுறாங்க. 64ல ஃபர்ஸ்ட் டைமா பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி ரிலீஸ் பண்றாங்க. இப்படி ரிலீஸ் பண்றதுனால நிறைய கப்பல்கள் போக பயப்படும். கியூபாவுக்கு மெயினா உதவி பண்ணது யாரு அப்படின்னா ரஷ்யாவும் சைனாவும் தான். ஸோ ரஷ்யா வந்து கியூபாவுக்கு போகணும்னா அந்த கடலை யூஸ் பண்ணணும். ஸோ அவங்கள பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி இவங்களே வந்து சொல்லி அதை உலகம் ஃபுல்லா பிரபலமாக்கி ரஷ்யாவை பயன்படுத்தி கியூபாவுக்கு இவங்க உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்டா என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள்னால அழிஞ்சு போன நிறுவனம், அதாவது இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னால அதிகமா பாதிப்படைகிறது எதுலாம்? ஃபிளைட் நிறுவனம் கண்டிப்பா பாதிப்படையும், அதே மாதிரி கப்பல் நிறுவனம் கண்டிப்பா பாதிப்படையும். ஸோ ஃபிளைட் நிறுவனம் வந்து இதுல ஒன்று பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே டாப் லெவல்ல இருந்துச்சு. ஆனா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற அந்த புக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதே ஃபிளைட் நிறுவனம் காணாம போயிருச்சு. 1991ல முற்றிலுமா அழிஞ்சு போயிருச்சு. இதுல என்னோட டவுட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஒத்தகன் குரூப் இருக்கா அப்படின்னா. ஏன் அப்படின்னா ராக்கஃபெல்லர் அப்படிங்கிறவர் வந்து 1970 வரைக்கும் அதே ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்ல ஷேர்ஸ் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸோட ஷேர்ஸை அந்த ராக்கஃபெல்லர் வந்து வித்துட்டு போறாரு.
வித்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் கீழே விழுகுது. இந்த ராக்கஃபெல்லர் அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு நான் சொல்லிதான் தெரியணுங்கிற இல்ல, இவரும் ஒரு ஒத்தகன் குரூப்பை சார்ந்தவர் தான். ஏன் இந்த ஒரு டவுட் வருது அப்படின்னா, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மேல அதிகமா பறந்தது இந்த நிறுவனங்களோட ஃபிளைட் தான். இதுல 401 அப்படிங்கிற ஃபிளைட்டும் காணாமையும் போயிருக்கு இந்த நிறுவனத்தோட ஃபிளைட்டு. இதுக்கப்புறம் மக்கள் வந்து கம்மியாயிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கம்மியாயிருக்காங்க. ஸோ இதனால இந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டுச்சா அப்படின்னா 100% பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா இதை யூஸ் பண்ணி ஒரு நிறுவனம் மேல வந்துச்சு. அது வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனத்தை அதிகமா ஃபண்டிங் பண்ணது யாருன்னா வால் ஸ்ட்ரீட்ல உள்ள அதிகமான ஜூயிஷ் பீப்புள். இப்போ கரண்டா இந்த டெல்டா நிறுவனத்துல ஒருத்தங்க ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. அது யாரு அப்படின்னா பிளாக் ராக். இவங்க யாருன்னு நம்ம சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை, இவங்களும் ஒத்தகன் குரூப்பை சார்ந்தவங்க தான். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் அழியும் போது அது யூஸ் பண்ண அந்த வழித்தடமா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த வால் ஸ்ட்ரீட்ல உள்ள பேங்க்ஸ் வந்து அதிகமான ஃபண்ட்ஸ் கொடுத்து டெல்டா ஏர்லைன்ஸை வாங்க வச்சுட்டாங்க. ஸோ இதுல தான் மெயினா டவுட்டே வருது. ராக்கஃபெல்லர் வெளியே போறாரு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி கீழே விழுகுது. அந்த கம்பெனி யூஸ் பண்ண வழித்தடங்கள், ஏர்போர்ட்ஸு, ஃப்ளைட்டு எல்லாத்தையுமே வால் ஸ்ட்ரீட்ல உள்ள ஜூவிஸ் பீப்புள் ஃபண்டிங் அதிகமாக டெல்டா ஏர்லைன்ஸுக்கு பண்ணி அதையே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் தான் மெயினாக டவுட்டே வருது, அந்த ஒத்தகண்ணு கூட்டம் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மூலமாக லாபம் அடைஞ்ச கப்பல் கம்பெனி என்ன அப்படின்னா கார்னிவல் கார்பரேஷன் அப்படிங்கிற யூத பின்னணியை கொண்ட இஸ்ரேல் கம்பெனி டெட் ஹாரிசன் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அவர் இந்த மிஸ்ட்ரியை யூஸ் பண்ணி கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிச்சிருக்காரு, பெரும் பணக்காரனாகவும் மாறி இருக்காரு. ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை கரெக்டாக யூஸ் பண்ணி லாபம் அடைஞ்சது யார் அப்படின்னா முழுக்க முழுக்க ஜூவிஷ் பீப்புள் தான். ஸோ இதனால தான் சந்தேகமே எழுது, இவங்க இதை வேணும்னே கிரியேட் பண்ணாங்களா இல்லை உண்மையிலே இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமாகவே இருக்குது. ஆனால் இதில் கேட்டால் காம்பஸ் வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட டெக்னாலஜி கோளாறு அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா ஏமாத்திருக்கானுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இதில் இவனுங்க முழுக்க முழுக்க நல்ல பணமும் சம்பாதிச்சிருக்கானுங்க, ஏகப்பட்ட நிறுவனங்களை அழிக்கவும் செஞ்சுருக்கானுங்க. ஸோ இவனுங்க மேக்சிமம் இந்த ஒத்தகன் கோஷ்டியே மேக்சிமம் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை அவனுங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கானுங்க. ஏதாவது ஒன்று கிரியேட் ஆகுது, இப்போ பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இவனுங்களே கிரியேட் பண்ணாங்களான்னு தெரில, மேபி இருக்கலாம். ஆனால் கிரியேட் ஆனதை எந்த அளவுக்கு அவனுங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தியிருக்கானுங்க அப்படின்னு பாருங்களேன். ஹாலிவுட் படங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ப்ரொடியூசர் இதன் மூலமாக கண்டிப்பாக லாபம் அடைஞ்சிருக்காங்க. புக்கெலாம் பப்ளிஷ் பண்ணி ஏகப்பட்ட அதுக்கு பின்னணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஜூவிஷ் பீப்புள் தான். அந்த புக்கு ரிலீஸ் பண்ணது கூட அந்த ஜூவிஷ் பீப்புள் தான். அந்த புக்கில் கூட அவங்க சம்பாதிச்சிருக்கானுங்க. ஹாலிவுட் படம் எக்கச்சக்கமாக ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா அதுவும் அந்த ஜூவிஷ் பீப்புள் தான். ஸோ இந்த ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபினாமினா வச்சு எக்கச்சக்க பேர் வந்து இதில் லாபம் அடைஞ்சிருக்காங்க. லாபம் அடைஞ்ச எல்லாருமே ஜூவிஷ் பீப்புள் தான், மேக்சிமம் அவங்களா தான் இருக்காங்க. ஸோ இது மூலமாக தெளிவாக தருது, மேக்சிமம் அந்த ஒத்தகண்ணு கோஷ்டியே இதை வந்து ரெடி பண்ணியிருக்கலாம். நமக்கு எங்கே தெரியும், மேபி இருக்கலாம், ஆனால் தெரியல. மேபி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் நான் வந்து ஒத்தகண்ணு கோஷ்டின்னு சொல்லியிருப்பேன், ஒத்தகண்ணு குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இலுமினாட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் பெரிய அளவில் வியூஸ் போக மாட்டேங்குது, அதையும் டைட்டிலாக தான் யூஸ் பண்ணால் சுத்தம் ஆக மோசமாக போகுது. ஸோ இதில் வேறு யூஸ் பண்ணிட்டேன்னா சரி எப்படியும் இந்த வீடியோ வியூஸ் போகாது. சரி ஓகே, ஆனால் ஏதோ தோணுச்சு இவனுக்கு மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் தேடி பார்த்தேன், அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சரி இல்லைன்னா விடுங்க. எப்படியும் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு தான் நினைப்பீங்க. சரி பரவாயில்ல, ஓகே, கான்ஸ்பிரசி தியரியாகவே எடுத்துக்கோங்க. மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் நானும் சொல்ல வரேன். அது வந்து 100% எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இப்படியும் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சா ஓகே தான்.